இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எரிவாயு குழாய் வெடிப்பு எந்த தரப்பினரையும் பாதுகாக்கப் போவதில்லை, அமீருடன் ஷாரி. அண்மையில் புத்ரா ஹைட்ஸில் நடந்த வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மாநில அரசு எந்தவொரு தரப்பினரையும் பாதுகாக்க முயற்சிக்கவில்லை என்றும், இந்த சம்பவத்தில் வெளிப்படைத்தன்மை கொள்கைகளின் அடிப்படையில் செயல்படுவதாகவும் 15வது ஸ்லாங்கூர் மாநில அவையில் உறுதி பூண்டுள்ளது. சம்பவம் தொடர்பான எந்த தகவலையும் தனது கட்சி மறைக்காது என்றும், விசாரணையின் முடிவுகளை அனைத்து தரப்பினருக்கும் வெளிப்படையாக வழங்க தயாராக இருப்பதாகவும் ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் டத்தோஸ்ரீ அமீருடன் ஷாரி கூறியுள்ளார். அரசாங்கம் பொறுப்பற்றதாக செயல்படுகின்றது என்ற கருத்தினை அவர் முற்றிலும் மறுத்துள்ள நிலையில், சம்பவம் நடந்த முதல் 2 நிமிடங்களில் முழு மாநில அரசும் அவ்விடத்தில் விரைந்து செயல்பட்டுள்ளனர் என்று சான்றுகளுடன் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதையும், இனி எந்தவொரு உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது என்பதிலும் மாநில அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்படுகின்றது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதாரபூர்வமாக பேச PKR உறுப்பினர்களுக்கு உரிமை உண்டு, அவதூறு பரப்புவதற்கு அல்ல, ரமணன் நினைவுறுத்து. PKR கட்சியின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தத்தம் கருத்துக்களை முன்வைக்க முழு சுதந்திரம் உண்டு. ஆனால் அது முறையாகவும் பொறுப்போடும் பயன்படுத்தப்பட வேண்டும். மாறாக அவதூறு பரப்பவும் அபாண்டங்களை அள்ளி வீசவும் அல்ல என கட்சியின் உதவி தலைவர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் நினைவுறுத்தியுள்ளார். பேச்சுரிமை என்பது PKR மட்டுமின்றி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் முதன்மை பலமாகும். ஆனால் அது முறையாகவும் பண்பாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் அவர். இன்ஸ்கன் ஏற்பாட்டில் சுபாங்கில் சேஞ்ச் மேக்கர்ஸ் IICS மற்றும் சமூக தொழில் முனைவர் அறிமுக விழாவில் பங்கேற்ற பிறகு ரமணன் செய்தியாளர்களிடம் பேசினார். ஆங்காங்கே ஒரு சிலர் கருத்துக்களை சொல்லத்தான் செய்வார்கள். அரசியலில் இது சகஜமான ஒன்று. அது போன்ற விமர்சனங்கள் நிலைத்தன்மையை பாதிக்காது. எனவே தம்மை பொறுத்தவரை PKR கட்சி அன்வாரின் தலைமையில் வலுவுடனேயே உள்ளது. அவர் தொடர்ந்து கட்சி தலைவராகவும் பிரதமராகவும் இருப்பார் என தொழில் முனைவர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சரான ரமணன் சொன்னார். மோட்டார் சைக்கிளை ஓட்டி சோதனை செய்வதாக கூறி திருடி சென்ற ஆடவருக்கு ஓராண்டு சிறை, 1000 ரிங்கிட் அபராதம். மோட்டார் சைக்கிளை வாங்க போவதால் அதனை சோதனைக்கு ஓட்டி பார்ப்பதாக கூறி பின்னர் அந்த மோட்டார் சைக்கிளை திருடி சென்ற லோரி உதவியாளரான ஆடவருக்கு 1 ஆண்டு சிறை மற்றும் 1000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. பத்பஹாட் மாஜிஸ்ட்ரேட் அருண் நாவல் தாஸ் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 27 வயதான முகமது ஷாருல் கான் அப்துல்லா என்ற லோரி உதவியாளர் அதனை ஒப்புக்கொண்டார். ஜூலை 4ஆம் தேதி காலை 9 மணியளவில் ஜாலான் லிமாவ் கஸ்தூரியில் ஓர் ஆடவருக்கு சொந்தமான யமஹா Y15 ZR வகை மோட்டார் சைக்கிளை முகமது ஷாருல் திருடி சென்றதாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டது. தண்டனை சட்டத்தின் 379A பிரிவின் கீழ் அவர் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. அந்த மோட்டார் சைக்கிளை வாங்குவதற்கு முன் அதனை 15 நிமிடம் ஓட்டி பரிசோதனை செய்வதாக கேட்டுக்கொண்டதால் பாதிக்கப்பட்ட நபர் அவரிடம் மோட்டார் சைக்கிளை கொடுத்தார். எனினும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் மோட்டார் சைக்கிளை முகமது ஷாருல் ஒப்படைக்க தவறியதால் அவருக்கு எதிராக போலீசில் புகார் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீஸ் மேற்கொண்ட நடவடிக்கையில் அன்றைய தினமே யாங்பெங் சாலை சந்திப்புக்கு அருகே முகமது ஷாருல் அந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற போது அவரை போலீசார் கைது செய்தனர். தொழில்நுட்ப கோளாறினால் மை TNB செயலியில் ஜூலை மாதத்தில் பில் வாசிப்பு சரியாக இருக்காது. TNB தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மை TNB செயலியில் ஜூலை மாத பில் வாசிப்பு தவறாக காட்டப்படுவதாக தெனாகா நேஷனல் பிரெஹத் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்திற்கான மின்சார பயனீட்டு அளவீடு வரைபடத்தின் காட்சியை பாதித்த பிழையை TNB வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியது. இதன் விளைவாக இந்த மாதத்திற்கான பயனீடு அளவீடு பயன்பாட்டில் கிடைக்கவில்லை. சில வாடிக்கையாளர்கள் மை TNB செயலியில் ஜூலை மாதத்திற்கான வழக்கத்திற்கு மாறாக அதிக மின்சார பயன்பாடு அளவீட்டை கவனித்திருக்கலாம் என்பதை நிறுவனம் ஒப்புக்கொண்டது. மேலும் அவர்களின் ஜூலை மாத பில் வாசிப்பு பாதிக்கப்படவில்லை என்று வாடிக்கையாளர்களுக்கு தெனாகா நேஷனல் உறுதியளித்தது. வாடிக்கையாளர்கள் தங்கள் பில்லிங் காலத்திற்கு பிறகு தங்கள் இறுதி பில்லை சரிபார்க்கலாம். இந்த சிக்கலை சரி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவ்வப்போது அண்மைய மேம்பாடுகள் குறித்த புதுப்பிப்புகளை வழங்குவதாகவும் TNB தெரிவித்துள்ளது.
இளம் பெண்ணிடம் கோவில் அர்ச்சகரின் ஆபாச சேட்டை, வைரலாகும் பதிவால் கொந்தளிக்கும் மக்கள். உள்ளூர் நடிகையும் நிகழ்ச்சி தொகுப்பாளருமான ஒரு இளம் பெண்ணிடம் கோவில் அர்ச்சகர் ஆபாச சேட்டை புரிந்த சம்பவம் வைரலாகி கடும் கண்டனங்களை குவித்து வருகிறது. ஸ்லாங்கூர் செப்பாங் பண்டர்பாரோ சாலாக்தியில் உள்ள ஒரு கோவிலில் ஜூன் 21ஆம் தேதி இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பாதிக்கப்பட்ட பெண் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நடந்தவற்றை விரிவாக பதிவிட்டுள்ளார். தாயார் இந்தியா சென்றதால் வழக்கமாக தான் செல்லும் கோவிலுக்கு அவர் அன்று தனியாக சென்றுள்ளார். வழிபாட்டு முறைகள் குறித்து அவ்வளவாக தெரியாததால் பூசாரி கூறியதை போல் அப்பெண் கேட்டுள்ளார். சனிக்கிழமை கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பூஜைகள் முடிந்ததும் வந்து பார்க்குமாறு கூறிய பூசாரி பின்னர் அப்பெண் வந்தவுடன் எதையோ முணுமுணுத்து அவர் மீது புனித நீரை தெளித்தார். அப்போது அப்பெண்ணின் அந்தரங்க இடங்களில் தகாத முறையில் கை வைத்து ஐயர் காமச்சீட்டை புரிந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பெண் அங்கிருந்து கிளம்பினார். அவர் கிளம்பும் முன் கொஞ்சமும் குற்ற உணர்ச்சி இல்லாமல், உனக்கு இந்த வாரமே அதிர்ஷ்டமாக இருக்கும், அதற்குரிய ஏற்பாட்டை தான் செய்துள்ளேன் என்று அர்ச்சகர் கூறியிருக்கிறார். நடந்தவற்றை மனதுக்குள்ளேயே வைத்திருந்த அப்பெண் ஜூலை 4ஆம் தேதி தாயார் நாடு திரும்பியதும் அவரிடம் கூற போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. தன்னை ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணாக அனுதாபம் தேடுவதற்காக அல்லாமல் மற்றவர்களுக்கும் இது போன்று நடக்கக்கூடாது என்ற படிப்பினையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதே அப்பதிவின் நோக்கம் என அப்பெண் தெரிவித்துள்ளார். கேலாங்பாத்தாவில் சிறிய மோதலுக்கு பிறகு காரை உதைத்து ஆபாச செய்கை காட்டிய நபர் கைது. கேலாங்பத்தாவில் ஒரு சிறிய மோதலுக்கு பிறகு கார் கதவை உதைத்து ஆபாச செய்கை செய்த வாகனம் ஓட்டி கைது செய்யப்பட்டார். 20 வயது சந்தேக நபர் சனிக்கிழமை இரவு 8:30 மணிக்கு சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே கைது செய்யப்பட்டதாக இஸ்கந்தார் புத்ரி போலீஸ் தலைவர் எம் குமரேசன் தெரிவித்தார். சிறுநீர் பரிசோதனையில் அவர் போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததும் உறுதி செய்யப்பட்டது. ஜூலை 10ஆம் தேதி வரை 4 நாட்கள் அவர் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னதாக வைரலான வீடியோவில் பாதிக்கப்பட்டவர் தனது காரில் அமைதியாக அமர்ந்திருப்பதையும் சந்தேக நபர் ஓட்டுநரின் கதவை மீண்டும் மீண்டும் உதைப்பதையும் காண முடிந்தது. சந்தேக நபர் ஒருவர் மோசமான கை செய்கையை காட்டுவதும் வீடியோவில் தெரிந்தது. கூடாட்டில் மீன் வலையில் சிக்கிய 300 கிலோ முதலை ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றப்பட்டு இடமாற்றம். சபா கூடாட்டில் மீன் வலையில் சிக்கிக்கொண்ட 300 கிலோகிராம் எடையிலான முதலை வேறு வழி இல்லாததால் ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் விடப்பட்ட சம்பவம் வைரலாகியுள்ளது. நேற்றிரவு 10:30 மணி அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தின் போது 3 மீட்டர் நீளமுள்ள தேம்பாங்கா வகை அம்முதலை மீனவ பெண்ணின் வலையில் சிக்கொண்டது. APM எனப்படும் மலேசிய பொது தற்காப்பு படை வந்து சேருவதற்குள் ஊர் மக்கள் முதலையை பிடித்து கட்டி வைத்திருந்தனர். அது ஒரு உட்புற பகுதி என்பதால் அவ்வளவு பெரிய முதலையை ஏற்றுவதற்கு பொருத்தமான வாகனம் கிடைக்கவில்லை. இதையடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியில் அதை ஏற்றி சபா வனவிலங்கு துறையிடம் பாதுகாப்பாக ஒப்படைத்தனர். திருடு போன மோட்டாரை தள்ளிக்கொண்டு போன மாணவர்கள் போலீசிடம் கையும் களவுமாக சிக்கினர். கடந்த ஜூலை 5ஆம் தேதி அன்று அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் இருந்து திருடு போனதாக புகார் அளிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளை 15 வயது மதிக்கத்தக்க 2 இளைஞர்கள் சாலையில் தள்ளிக்கொண்டு போகும் பொழுது அவர்களை போலீசார் கையும் களவுமாக பிடித்துள்ளனர் என்று ஜொஹூர் பாரு காவல்துறை தலைவர் ரவுப் சலாமட் கூறியுள்ளார். கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் பள்ளியில் படிக்கும் மாணவர் என்பதும் இன்னொருவர் முந்தைய மோட்டார் சைக்கிள் திருட்டு வழக்கில் பிடிபட்டு பள்ளியிலிருந்து பாதியிலேயே வெளியேற்றப்பட்டவர் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அச்சிறுவர்கள் சேதமடைந்த மோட்டார் சைக்கிளை நகர்த்த முயற்சிப்பதற்கு முன்பு அருகிலுள்ள புதரில் மறைத்து வைத்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை பிடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த ஜூன் 23ஆம் தேதி அன்று அப்பகுதியில் உள்ள மத பள்ளியில் நடந்த கொள்ளை சம்பவத்திலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்றும் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். தண்டனை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதமும் விதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் தங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இறக்குமதி வரியை மீண்டும் ஒத்திவைக்க ட்ரம்ப் தயாராக உள்ளார். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு நிர்ணயிக்கப்பட்ட புதிய தேதியை தாண்டி பல நாடுகள் மீதான இறக்குமதி வரிகளை அமல்படுத்துவதை தாமதப்படுத்தக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக ஜெர்மன் செய்தி நிறுவனம் DPA தெரிவித்துள்ளது.
ஜப்பான், தென்கொரியா மற்றும் தென்னாப்பிரிக்கா உட்பட 12க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இறக்குமதி வரி மீதான கட்டண திட்டங்கள் குறித்து அனுப்பப்பட்ட கடிதங்கள் இறுதியானவை என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார். ஆனால் அவர்கள் வேறு சலுகையுடன் வந்தால் அதை நான் விரும்பினால் அமெரிக்கா பரிசீலிக்கும் என்று அவர் தெரிவித்தார். வர்த்தக நட்பு நாடுகள் மீதான அதிக வரிகளை அமல்படுத்தும் தேதியை ட்ரம்ப் ஜூலை 9 முதல் ஆகஸ்ட் 1 வரை திங்கட்கிழமை அன்று ஒத்திவைத்தார். பேச்சுகள் தொடரும் வரை திட்டமிடப்பட்ட இறக்குமதி கூடுதல் கட்டணங்கள் செயல்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான எதிர்கால வர்த்தக உறவு எவ்வாறு கட்டமைக்கப்படும் என்பது உட்பட பல விவரங்கள் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. இந்தோனேஷியாவின் மவுண்ட் லெவோட்டோபி எரிமலை வெடித்தது. விமான அட்டவணைகளை சரிபார்க்க உத்தரவு மலேசிய விமான போக்குவரத்து ஆணையம். இந்தோனேஷியாவில் திங்கட்கிழமை மவுண்ட் லெவோட்டோபி லக்கி எரிமலை வெடித்ததை தொடர்ந்து நேற்று மலேசியாவிலிருந்து இந்தோனேசியா புறப்படவிருக்கும் அனைத்து பயணிகளும் தங்களது விமான அட்டவணைகளை விமான நிறுவனங்களுடன் சரிபார்த்துக் கொள்ளுமாறு மலேசிய விமான போக்குவரத்து ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. விமான தடை, பயண நேரம் மாறுதல் போன்ற இடையூறுகள் குறித்து அதிகாரப்பூர்வ விமான அறிவிப்புகளை கண்காணிக்கவும் CAAM பயணிகளை வலியுறுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அருகில் உள்ள தீவுகளான பாலி மற்றும் லாபுவான் பாஜோவிற்கு செல்லும் இருவழி விமான பயணங்கள் யாவும் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.